14/4/2025 அன்று மலரவுள்ள விசுவாவசு தமிழ் புத்தாண்டு தொடர்பாக பல்வேறு தகவல்களை களுவாஞ்சிக்குடியைச் சேர்ந்த பிரபல சோதிடர் முருகேசு பவளேந்திரன் தென்றல் செய்திகள் நேயர்களுக்காக வழங்குகிறார். முருகக் கடவுளே சரணம். தென்றல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பிறக்கப் போகும் சித்திரை புத்தாண்டுக்கு தென்றல் நேயர்களுக்கு வணக்கத்தையும் அவர்களுக்கு முன்கூட்டிய வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். விசுவாவசு என்னும் பெயரையுடைய சித்திரை வருடம் 14/4/2025 அன்று 2:29 AM மணிக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை பின்னிரவு 2:29க்கு பிறக்கின்றது. இந்த வருடம் பிறப்பதற்கு 4 மணித்தியாலங்கள் முந்தியும் 4 மணித்தியாலங்கள் பிந்தியும் உள்ள காலம் விசு புண்ணிய காலமாகும். அந்த காலமாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:29 தொடக்கம் திங்கட்கிழமை 6:29 மணி வரையுள்ள காலம் விசு புண்ணிய காலமாகும். இந்த புண்ணிய காலத்தில் தலையில் ஆளிலையும் காலில் இலையும் வைத்து ஞாயிற்றுக்கிழமை மருத்தினை தேய்ப்பவர்கள் கிழக்கு முகம் பார்த்தும், திங்கட்கிழமை மருத்தினை தேய்ப்பவர்கள் வடக்கு முகம் பார்த்தும் மருத்தினை தேய்க்க வேண்டும். திங்கட்கிழமை வடக்கு முகம் பார்ப்பதற்கான அர்த்தம், அன்று கிழக்கு திசையானது வார சூலமாகும். எனவே திங்கட்கிழமை மருத்தினை தேய்ப்பவர்கள் வடக்கு முகம் பார்த்து மருத்தினை தேய்ப்பது சிறப்பானதாகும். மருத்தினை தேய்த்த பின்னர் நீங்கள் புதிய ஆடை அணிய வேண்டும் அல்லவா? சிவப்பு நிறமாவது அல்லது நீல நிறமாவது அல்லது சிவப்பு கரையணிந்த ஆடைகளாவது நீலக்கரையணிந்த ஆடைகளாவது அணிந்து நீங்கள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து பெரியோர்களை தரிசனம் செய்து அறுசுவை கொண்ட உணவுகள் உண்டு நீங்கள் அந்த வருடத்தை சிறப்பாக கொண்டாடலாம். கை விசேஷம் கொடுப்பதாக இருந்தால் 14/4/2025 திங்கட்கிழமை அன்று முற்பகல் 9:09 தொடக்கம் 9:56 வரையும் ஒரு நேரமும், 9:59 தொடக்கம் 10:31 மணி வரையும் ஒரு நேரமும், பிற்பகல் 4:06 தொடக்கம் 5 மணி வரையும் ஒரு நேரமுமாக 3 நேரங்கள் 14/4/2025 திங்கட்கிழமை அன்று கொடுக்கப்பட்டுள்ளது. மற்றும் 16/4/2025 புதன்கிழமை அன்று முற்பகல் 9:04 தொடக்கம் 9:48 வரையும் உள்ள காலமும், 9:52 தொடக்கம் 11:46 வரையுள்ள காலமும், பிற்பகல் 2:44 தொடக்கம் 3:33 வரையுள்ள காலமும் 16/4/2025 புதன்கிழமை அன்று கை விசேஷத்துக்கு பொருத்தமான நாளாக கொடுக்கப்பட்டுள்ளது. மற்றும் இந்த விசுவாவசு வருடத்திலே ராசி ரீதியாக உங்களுடைய லாப நட்டங்களை பார்ப்போம். மேட ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் 2 பங்கு வரவும் 14 பங்கு செலவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அது பெரு நட்டமாக அந்த மேட ராசிக்காரருக்கும் விருச்சிக ராசிக்காரருக்கும் அமைந்துள்ளது.
இடவம் துலாமாகிய இரு ராசிக்காரர்களுக்கும் 11 பங்கு வரவும் 5 பங்கு செலவுமாக லாபம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மிதுனம் கன்னி ராசிக்காரர்களுக்கு 14 பங்கு வரவும் 2 பங்கு செலவுமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களுக்கு இந்த முறை ஒரு சுபிட்சமான காலமாக அதிக லாபம் தரக்கூடிய ஆண்டாக இவ்வாண்டு அமைந்திருக்கின்றது. கடகராசிக்காரர்களுக்கு 14 பங்கு வரவும் 8 பங்கு செலவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களுக்கு லாபத்தை குறிக்கின்றது. சிங்கராசிக்காரருக்கு 11 பங்கு வரவு 11 பங்கு செலவாக சமமான நிலையில் உள்ளது. தனுசு மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு 5 பங்கு வரவும் 5 பங்கு செலவும் அவர்களுக்கும் சமமான நிலையே உள்ளது. மகரம் கும்பம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு 8 பங்கு வரவும் 14 பங்கு செலவுமாக நஷ்டத்தை குறிக்கின்றது. சங்கிரமரோச நட்சத்திரங்கள் திருவாதிரை சித்திரை 3-4 கால்கள், சுவாதி விசாகம் 1-2-3-4 கால்கள், சதயம் பூரட்டாதி 4 கால், உத்தரட்டாதி தேவதி ஆகிய நட்சத்திரங்களை உடையவர்கள் சங்கிரமதோஷ நட்சத்திரங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே அவர்கள் தவறாது மருத்து நீர் தேய்த்து முழுகி ஆண்டவனை தரிசிக்க வேண்டியது மிக மிக அவசியமாகும்.